ஜெபிப்போம். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாவனோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர், எடுத்து வாருங்கள். 1 மணி நேரமாக உங்களுக்கு வார்த்தையை கொடுக்க முடியுமா பாஸ்டர்? எஸ் எஸ். ஓகே பாஸ்டர், எடுத்து வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர். ஆமென். இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பார்க்க போகிறோம். தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில வாழ்ந்து உயிர்த்தெழுந்தவர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஒரு மணித்தியானங்களை நீர் பொருட்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாக எனக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் வார்த்தையை தந்து பேசும்படியாக உம்மை வரவேற்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாங்கிக்கின்றோம். வல்லமையாலும் நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீராளுகை செய்து வார்த்தைகளை கவனித்து கருத்தாக கேட்டு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆளுகை செய்யும். விட்டு கொடுப்போம். அவர்களை ஆளுகை செய்யும்படியாக, எங்களை நிரப்பும்படியாக இந்த நேரத்துல எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஆமாண்டவரே, இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருக்கும் பொழுது ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக வந்து அழைக்கிறோம். ஒவ்வொருவரோடு முனைப்படும் உணர்வுள்ள இருதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும் இந்த எழுப்புதலை காண இயேசுதான் வழியும் சத்தியம் என்று அறிந்து கண்ட மக்களும் அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, அதனால பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விடுதலையை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யோவான் 8:32 வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய ஆவியானவர் செயற்படுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு தூரம் சத்தியத்தை தியானித்து ஜெபம் பண்ணி அவரை வரவேற்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவரை, அவர் கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவர் எங்கும் விடுதலை இருக்கு. எங்களுடைய பாவ வழக்கங்களில் இருந்து பச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வறுமைகள், இப்படியான கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவற்றில இருந்து எங்களுடைய தேவன் தான் ஆவியானவர் தான் எங்களுக்கு விடுதலை இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு அறியாத காலத்தில இந்த உலக மக்களை போல நாங்களும் பாவத்துல வாழ்ந்தவங்க அடிமைப்பட்ட வாழ்வாக இருந்தது.
தவறு செய்வதை அது பிழை என்று உணராதவர்களாக பிசாசின் கட்டுப்பாட்டுகளை நீங்கள் வாழ்ந்தோம். பிசாசின் பிள்ளைகளாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக பாருங்கள். தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இன்றைக்கு அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, எங்களுக்கு வாசம் செய்கிற ஆவியான்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். அதற்காகத்தான் எல்லாருக்கும் இந்த சத்தியம் தேவையாக இருக்கிறது. பைபிள் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் வேதத்தை அறிந்து அதன்படி நடக்க இந்த சத்தியம் தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமிலே இருந்து தொடங்குகிறது. புதிய ஏற்பாட்டில மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இயேசு ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வருகிறது. பாருங்கள், இஸ்ரவேலில ஆபிரகாமின் சந்ததியில இயேசு பிறந்தார். இயேசுவின் சந்ததியில நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இயேசுவை போல வாழ்கிறவர்களாக ஆவியானவர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். வாய்மையாக நாங்கள் அவரோடு வாழும் பொழுது அவரை போல எங்களை மாற்றி அவருடைய அவர் நாங்கள் படைத்த சாயல் தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படியும் ஒரு சாயல் ரூபத்தை உடையவர்களாக நாங்கள் படைக்கின்றோம். மீண்டுமாக நாங்களது இயேசுவின் சாயலோடு ஆவிக்குரிய ஆவி ஆத்துமா அவருடைய பரலோக சரீரத்தோடு நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை தேவன்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், அவருடைய கூடாரத்துல யார் தங்குவார்? சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பாருங்கள், உத்தமமாய் நடக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், உத்தமனாயிரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். பாருங்கள், யோபு உத்தமன், சன்மார்க்கன். அந்த உத்தமனான யோபுவுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். பாருங்கள், பிசாசு சோதித்ததே, வறுமையை கொடுத்தது, மனைவி கூட தூசித்து உயிரை விடும் என்று சொல்லும் பொழுது யோபு உத்தமத்தை காத்து கொண்டான். கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாங்கள் தீமையையும் பெற வேண்டும் அல்லவா, அதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா என்ற ஒரு பொறுமையோடு அவன் தாங்கிறது நிமித்தம் அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு 24 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரையும் அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக அவனுடைய தொழிலாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்களில் இருக்கிற குற்றங்களை உணர்த்துவான். இயேசுவை தவறாக மனிதர்களில போடுவான். இயேசு உனக்கு உதவி செய்ய மாட்டான், நீ செத்து போ, இப்படியான தோட்ஸை கொண்டு வருவான். சூசைடல் தாட்ஸ், திருடுற தாட்ஸ், கொல்லுகிற தாட்ஸ், இப்படியாக அழிக்கிற தாட்ஸ், நீ பொய்யை சொல்லு என்ற தோட்ஸை கொண்டு வரவன் பிசாசானவனாக இருக்கிறான். திருடன், கொல்லுபவன், அழிப்பவன், பொய் பேசுபவன். இயேசு எங்களுக்கு சத்தியத்தை தந்திருக்கிறார். இயேசுதான் இந்த சத்தியம். இயேசுதான் இந்த உலகத்தின் நீதியாக இருக்கிறது. அவரை நாங்கள் கற்றுப்பிடித்து நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாங்கள் பொய் சொல்லுகிறதல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி
அவர் எங்களை வாழ வைக்கிறார். எங்களுடைய தூக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு சமாதானமற்ற தன்மையில வாழ்ந்தோம். ஒரு சமாதானம் இருக்காது. பாவம் ஒரு துன்பத்தை தந்தது, பண நஷ்டத்தை தந்தது, துரோகத்தை தந்தது, சண்டைகள் பிரச்சனைகளை தந்தது. பாவம் பாவம் இல்லாமல் நாங்கள் ஆவியானவர்களுடைய உதவியோடு வாழும் பொழுது பழைய பாவங்களை எல்லாம் அவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவி விட்டார். பிசாசு சொல்லுவார், நீ இந்த பாவம் செய்து நீ உன்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுடைய வசனம் ஒரு பொழுதும் போய் சொல்லாது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்கள் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து விட்டது. தேவனுடைய பார்வையில இயேசு நடுவில் வருகிறார். தேவன் எங்களை நோக்கி பார்க்கிறார். நாங்கள் பரிசுத்தவான் நீதிமானாக எங்களை மாற்றி இருக்கிறார். தகுதியில்லாத எங்களை, பாவத்தில வாழ்ந்த எங்களை இயேசு கிறிஸ்து, நான் பழைய பாட்டில நான் வாழ்வீனாக இருந்தால் பலி செலுத்தி இருக்க வேண்டும். புதிய பாட்டில வாழுகிற எனக்கு உங்களுக்கும் குட் நியூஸ். இயேசுதான் அந்த பாவ நிவாரண பலியாக அந்த சிலுவையில எல்லா மனிதர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மதித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாளில அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக, நாங்கள் தேவனுக்கு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் வழி எங்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். தவறு செய்யும் பொழுது எங்களை தண்டித்து அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார் எங்களுடைய ஆவியானவர். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:17 வசனத்தில் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வசனத்தை கேட்க கேட்க சபைகளுக்கு, ஒரு ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து போகும் பொழுது அங்கு ஆவியானவர் அந்த இடத்துல செயல்படுகிறவராக இருக்கிறார். அந்த அந்த ஆவியானவர் உங்களுடைய பழக்கங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி இப்படியாக உங்களிடத்துல வரும் பொழுது இந்த வெள்ளத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர்கள் நன்மை செய்கிற பழம். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கு அநேகமான பெந்தெக்கோஸ்தே சபைகளிலேயும் பல பல சபைகளில உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற எல்லா சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். பெந்தெக்கோஸ்தே சபையில ஆவியானவரை அறிந்து கொண்டவர்கள் அதிகமாக வருவார்கள். அதனால அந்த அனுபவத்தின் பாவம் இப்படியான இடங்களில் அதிக அளவு உணரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தியானித்து தேவனுடைய வசனத்தை அனுதினமும் தியானித்து அதன்படி வாழ்ந்து கொண்டு வரும்போது அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் அதிகமாக போறவர்களுக்கும் அதை உணரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அப்போஸ்தலர் 1 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு நாங்கள் கனடாவில் டொரண்டோல வாழுகிறோம். இப்படியாக அவருடைய ஆவி எங்களுக்கு வந்த பொழுது நாங்கள் பலன் அடைந்து டொரண்டோவிலும் கனடாவிலும் இப்படியாக ஒவ்வொரு தேர்ந்து நாங்கள் போகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் சாட்சிகளாக அவர் எங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை, ஞானத்தை, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்பு இயேசுதான் கிறிஸ்துவாக வந்து அந்த சிங்காசனத்துல இருந்து இயேசுதான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். அவர் நியாயம் தீர்க்கிற புஸ்தகம் வேதாகமம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே
ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு லோ புக் இருக்கிறது. அந்த லோ புக்கின் படி அவர்கள் அந்தந்த தேசங்களில உலக உலகத்தை உலக மக்கள் குற்றம் செய்யும் போது நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். தேவன் மனம் திரும்பும் பொழுது எல்லோருமே பாவிகள். இந்த உலகத்தில பிறந்த அந்த மௌவாளின் சந்ததியாகிய நீங்கள் எல்லாரும் ரோமர் 3:21 வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் எக்ஸப்ட் ஜீசஸ். இதைதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு மட்டும்தான் பாவம் இல்லாமல் இந்த உலகத்துல கன்னிமரியாளுடைய வயிற்றில பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து நன்மை செய்கிறவராக, ஒரு தீமை கூட செய்யாமல், ஒரு பாவம் கூட செய்யாமல், குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நாங்கள் இயேசுவை போல எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்தை படைத்த அந்த மூன்றாம் தேவன் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். நாங்கள் ஆதியாக 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறது. இந்த சிலாக்கியம் யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். உலகத்தை படைத்த மூன்றாம் தேவனுடைய தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில மரிக்க வைத்து அவர் வெற்றி சிறந்து மரணத்தின் அதிகாரியை சாத்தானை வெற்றி சிறந்து எங்களுக்கு வாக்கு தத்தமாக பரலோகத்துக்கு மீண்டுமாக இயேசு போய் தன்னுடைய இரத்தத்தோடு தேவனுக்கு தன்னுடைய மிஷனை சப்மிட் பண்ணி இன்றைக்கு எங்களுக்கு அந்த வாக்கு தத்தமான ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுக்குள்ள இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உலக மக்களிடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆவிகள் பொல்லாத ஆவிகளாக இருக்கிறது. மகனில் காணப்படுகிற ஆவிகள், இப்படியாக பாவம் செய்கிற மனிதர்களிடத்தில் காணப்படுகிற ஆவிகள் ஒரு தீமை செய்கிற ஆவிகளாக இருக்கிறது என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உபச்சார ஆவிகள், பேசித்தன ஆவிகள், பொல்லாத ஆவிகள், கொலைவரியின் ஆவிகள், இப்படியாக ஒவ்வொரு தவறும் செய்யும் பொழுது அந்த தவறுக்கு பின்னாக ஒவ்வொரு ஆவிகள், ஒரு பொல்லாத ஆவிகள், சுவாசி கூட்டங்களாக அவைகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்குத்தான் நீங்கள் இயேசுவிடத்துல வர வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்து இந்த ஆவிகள் உலகத்தில் இருக்கிற ஆவிகளை விட பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவர்கள் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். ஆதலால நீங்கள் உங்களுடைய சரீர பலத்தை பார்க்க கூடாது. நாங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பாருங்கள், இந்த பார்வோனின் சேனை தன்னுடைய பலத்தை நம்பினது, தங்களுடைய பராக்கிரமத்தை நம்பினது. இன்றைக்கு இந்த உலக நாடுகளில கோஸ் பவர் உள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகூடிய கோஸ் பவர் பலத்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஒரு நாள் அவர் இந்த உலகத்தை, அழிந்து போகிற உலகத்தை, சூரியனை படைத்த தேவன், சந்திரனை படைத்த தேவன், அதே புஸ்தகத்தில இதை நான் புதிய வானம் புதிய பூமியாக
மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பழமைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு இயேசுவனோடு 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த 1000 வருட ஆட்சியிலே நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற அற்ப சொற்ப பணத்துக்காக, பொருளுக்காக, பாவத்துக்காக அடிமைப்பட்டு விடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 6:33 வசனத்திலே, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் இயேசுதான் நீதி. பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், நீதி எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் பரலோகத்திலே இருந்து, பணத்திலே இருந்து தருகிறவர்களாக இருக்கிறார். இந்த உலகத்திலே பாவங்கள் பெருகும் பொழுது, சாபங்கள் பெருகும் பொழுது, அந்த நாடுகள் துன்பத்தில வாழும், பட்டினியில வாழும், பசியில வாழும். இப்படியாக இயேசுவிடத்தில வரும் பொழுது அந்த நாடுகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும், தொழில்நுட்பத்தை பெற்றுக் கொள்ளும், உற்பத்தி பெருகும். பாருங்கள், இப்படித்தான் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பட்டினம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது அந்த நற்குணசாலிகளாக இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லாம் நற்குணசாலிகளாக சண்டைக்கு போக மாட்டார்கள், பிரச்சனைகளுக்கு போக மாட்டார்கள். நன்மையை செய்து எல்லோரும் ரெஸ்பெக்டாக வாழுகிற வாழ்வு, நற்குணசாலிகளாக வாழ்கிற வாழ்வுதான் இயேசு தருகிற வாழ்வு. இன்றைக்கு விடியலை தேடி ஒவ்வொரு தேசங்களுக்கும் போகிறோம், ஒவ்வொரு தொழில்களுக்கு போகிறோம். அந்த தொழில்கள் இந்த உலகத்தில வாழ்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை நீங்கள் அந்த தொழில்களில் இருந்து கொண்டு, அந்த வாழ்விலை இருந்து கொண்டு நீங்கள் இந்த ஒன்றான மெய்த்தேவனை தேட வேண்டும். உங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய தேசத்தில் தொழில்நுட்பங்கள் பெருக வேண்டும். இதற்குத்தான் இயேசு வேண்டும். இயேசு அந்த ஞானத்தை கொண்டிருக்கிறார். ஒரு தேசத்தில கிறிஸ்தவர்கள் ஆவியோடு உண்மையோடு கிறிஸ்தவர்கள் பெருகும் பொழுது அந்த தேசத்தில தொழில்நுட்பம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். பாருங்கள், கொரியா, சவுத் கொரியா, இந்த சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கிறிஸ்தவத்தை அதிக 60-70% மேலான கிறிஸ்தவர்களை கொண்ட தேசமாக இருக்கிறது. பல தேசங்களில வந்த 1-2 மனிதர்களை கொண்டு, அந்த அதிகாரிகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த சிறிய தேசங்களாக இருந்தாலும் இந்த தேசத்தில தொழில்நுட்பத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, மக்கள் இயேசுவை தேட தேட அந்த நாடுகள் வருமானத்தில, தொழிலில, தொழில்நுட்பத்தில புத்த நாடாக இருந்த சவுத் கொரியா ஒரு கிறிஸ்துவை அறிகிற நாடாக மாறிவிட்டது. இந்த தேசம் ஒரு பக்கத்துல புத்த விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், மனித வணக்கங்களை உடையவர்கள், மறுபக்கத்துல ஹிந்து சபைகளும் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக, இப்படியாக விக்கிர ஆராதனை ஆவிகள் அவர்களுக்கு செயற்படுகின்றது. விக்கிரகங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றது. பாருங்கள், இப்படியாக அந்த விக்கிரகங்களை செய்கிற தேசத்தை ஒரு பாஸ்டர் அந்த இடத்தை, அந்த தேசத்தில 50-60 வருடங்களாக ஊழியம் செய்து இயேசுதான் இந்த உலகத்தில ரட்சகர் என்பதை அந்த புத்தகத்தில வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் அவர் எடுத்துரைத்தார். பாருங்கள், அந்த என்ற அவருடைய சர்மன்ஸை நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்து கொள்ளலாம். ஒரு நகைச்சுவையாக
அறிவோடு ஞானத்தோடு அவர் அந்த காரியங்களை நகைச்சுவையாக கருத்தோடு அவர் அவர் சொல்லி அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த தேசத்துல தொழில்நுட்பம் வளர்ந்தது. தொழில்நுட்பம் வளரும் பொழுது சேட்டலைட் சேர்ச்சஸை அந்த தேவ மனிதன் உண்டாக்கினார். ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு எந்த நாடுகளுக்கும் சேட்டலைட் தொழில்நுட்பம் மூலமாக எந்த நாட்டிலையும் சேட்டலைட் சேர்ச்சஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த தேசத்தில் அவர் தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருந்து அவர் செயற்பட்டது நிமித்தம் அந்த தேசத்தில் இன்னைக்கு 60-70 விதமான புத்த சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கு மெய்யான தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த தேசத்துக்கு நான் போகாதிருந்தால் அந்த தேசத்தில் அவருடைய ஊழியர்களை பற்றி அதிகம் அறிந்திருக்கிறேன். அங்கிருக்கிற ஒரு யெப மைதானம் இருக்கிறது, யெப மலை இருக்கிறது அந்த தேசத்துல 24 மணி நேரமும் அந்த தேசத்துல போய் ஜெபிக்க முடியும். வேலை முடிந்து அந்த மக்கள் அந்த இடத்துக்கு போய் ஜெப மலையில போய் அவர்கள் ஜெபிப்பார். ஜெபிக்க தேவனால பதில் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. வறுமை அகலுகிற தேசமாக இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் சிங்க குட்டிகள் இன்னைக்கு மதங்களில நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், இந்த ஆராதனைகளிலே வாழ்வீர்களாக இருந்தால் உங்கள் தேசம் வறுமைப்படும், கஷ்டப்படும், துன்பம் வரும். உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். யுத்தம் வரும் பொழுது நீங்களும் யுத்தம் செய்து அழிந்து போவீர்கள். இதுதான் எதை விதைக்கிறோமோ அதில் அறுப்போம். பாருங்கள், யுத்தத்துக்கு நாங்கள் எப்பொழுதும் யுத்தத்தை விரும்பக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, தீமை செய்யாதிருப்பாயாக, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய ஸ்ரீலங்காவில கூட அவர்கள் அந்த யுத்தம் செய்கிறவர்கள், யுத்தத்துல இருந்தவர்கள் எல்லாரும் பாருங்கள், தமிழருக்கு எதிராக சிங்கள ராணுவம் சிங்கள மக்களுக்கு எதிராக தமிழ் ராணுவமும் போரிட்டது. பாருங்கள், இந்த போராட்டத்தின் முடிவில இப்படியாக இந்த கொலை செய்பவர்கள் அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போய் அங்கும் அதே மாதிரியான காரியங்களை செய்வார்கள். தங்களுடைய ஊர்களில் தவறான வியாபாரங்கள், தவறான கொலைகள் செய்வதை நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. நீங்கள் தவறான காரியங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணினீர்களாக இருந்தால், தவறான கொலைகள், தவறான பாவ வாழ்வுக்கு சப்போர்ட் பண்ணார்கள், உங்களுடைய வாழ்வும் அதே மாதிரி எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதுதான் மறுபடியாக வரும். பாருங்கள், இன்றைக்கு இந்த யுத்தங்களுக்கு ஊடாக எந்த நன்மையும் ஏற்படவில்லை. கடன் படு, இலங்கை தேசம் ஒரு கடன் பழுவிடம் ஆளுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவிடத்துல வரும் பொழுது, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், இந்த யுத்தத்துக்கு போக மாட்டோம், சண்டைகளுக்கு போக மாட்டோம். இயேசுவை அறியும் பொழுது அவர் ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து அந்த தேசத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சவுத் கொரியாவுக்கு செய்த தேவன், சிங்கப்பூருக்கு செய்த தேவன், அமெரிக்கா கிறிஸ்டியன் பிரசிடென்டை கொண்டு வந்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்தவர் தான் சொந்தக்காரன். இந்த உலகத்தை அடாவடித்து அடம் பண்ணுகிறவன் தான் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், ஏஞ்சல்ஸாக இருந்து தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு லூசிபரசும் அவனுடைய கூட்டங்களும் தான் இந்த பிசாசுகளாக நாம் மக்களை முன்னேற விடாமல் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவனாக மக்களை கொண்டு அழிய வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்படுகிறவனாக இருக்கிறான். இதை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டால், வேதாகமத்தின் படி அறிந்து கொண்டால், நீங்கள் யுத்தத்துக்கு ஒரு பொழுதும் நீங்கள் யுத்தத்தை விரும்ப மாட்டீர்கள். பாருங்கள், இப்படியாக சில யுத்தங்கள் நடக்கும் பொழுது
ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல 2 நாட்டுக்கு நஷ்டம்தான் வருகிறது. அந்த நாட்டுக்கு உதவி செய்கிறவர்கள் கூட, உக்ரைனுக்கு உதவி செய்கிறவர்கள் கூட அந்த நாடுகளுக்கு கண்டனியில் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாடுகள் உதவி செய்யும் பொழுது அவர்களால் திருப்பிக் கொடுக்க முடியாத யுத்தங்கள் வருகிறது. அதனால் இயேசுவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், முடியான பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுடைய கொள்கைதான் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அவர்கள் தேவன்கள் இந்த உலகத்தை ஆசீர்வாதமாகத்தான் படைத்தார். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் தந்து ஒரு நாள் ஓய்வு நாளாக தேவனுக்கு ஒன்றான மெய்த்தவனை மகிமைப்படுத்தும் நாளாக அந்த நாளை ஆசாரிக்கும்படியாக எங்களுக்கு கற்று தந்தார். ஆதி கிறிஸ்தவர்கள் அதை செய்தார்கள். இன்றைக்கு மதங்கள் வந்துவிட்டது, மனிதர்களுடைய மனங்கள் மாறிவிட்டது. இன்றைய கடைசி காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, பிரியாக வாழ்வதனூடாக அவர்கள் பணத்தை திருடுபவர்களாக, பிசாசுக்கு அடிமைகளாக வாழ்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அடிமைத்தனங்கள், விபச்சாரம், குடிப்பழக்கம், இப்படியான பாவ பழக்கங்களுக்கு விடுதலை தருகிறது அந்த அபிஷேகம் தான் அக்கினி அபிஷேகமாக இறங்கி எங்களுக்கு விடுதலையை தருகின்றது. ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகின்ற நுகங்கள், இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், இதுகளெல்லாம் அபிஷேகத்தை நீங்கள் அதிகரித்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழும் பொழுது அந்த கஷ்டங்கள், நுகங்கள் எல்லாம் முறிந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 10:38 சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திருந்தார். பிசாசு மனிதனை பிடித்து கொண்டிருந்தது. இயேசு இருந்த காலத்திலேயும் நோய்களோடு பிசாசின் பிடியில மனிதர்கள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இப்படியாக பொல்லாத ஆவிகள் இவற்றிலே இருந்து இயேசு விடுவித்தார். அவருடைய அபிஷேகம், அதே அபிஷேகம் தான் இன்றைக்கும் அவர் ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இது நீங்களும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது, ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய நுகங்களை முறிக்கிறவராக அவர் இருக்கிறார். எங்களுக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 8:8 1 யோவான் 8:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர்கள் பிசாசு ஆதாமேவாளை வஞ்சித்த அந்த பிசாசின் கிரிகைகளை ஒழிப்பதற்காக இன்றைய மனுக்குலத்தையும் அதே பிசாசும் அதனுடைய தூதர்களும் இன்றைக்கு வாழுகிற மனிதர்களையும் அழிக்கிறான், கொல்லுகிறான். இப்படியான பிசாசின் அழிக்கும்படிதான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் அந்த விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். நான் முதல் விடுதலை பெற்றுக் கொள்ளும் பொழுது அபிஷேகம் நிறைந்தது. அந்த அபிஷேகம் என்னை சீரியலாக பார்த்து கொண்டிருந்த, சினிமா பாட்டுகளை கேட்டுக் கொண்டிருந்த என்னை தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பாடல்களை கேட்க வைத்தது. தேவனுடைய வசனத்தை அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறியது. அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலனுண்டு என்ற நம்பிக்கையை தந்த
இருந்து அந்த அபிஷேகத்தினால நான் நிரப்பப்பட்டேன். பாருங்கள், இப்படியாக அந்த அபிஷேகம் தான் என்னுடைய ஒரு பலத்தை தருகிறது. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வேளாம். பாருங்கள், ஆதியாகமம் 1-2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டது. அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் வாசம் செய்கிறார். நாங்கள் யாத்திராமம் 14-16 மோசேயுடைய கோலிலே அவருடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய அபிஷேகம். அந்த ஆவியானவர் தான் அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார், யோர்தானை பிரித்தார். அந்த யோசுவா எரிகோ கோட்டையை விழுத்தினார். அப்படியாக அவர் துதியினாலே பாருங்கள், எரிகோ கோட்டையை அந்த ஆவியானவர் உள்ளத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இப்படியாக எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த ஆவியானவராக இருக்கிறார். நாங்கள் யாத்திராமம் 14-21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் முதுகும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினான். ஜலம் பிரிந்து நின்றது. இப்படியான மோசே செங்கடலை 2ஆக பிரித்த தேவன் தான் எங்களுடைய தேவனாக ஆவியானவராக இருக்கிறார். நாங்கள் சங்கீதம் 23-5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நீங்கள் யோவான் 4-10 பார்க்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாங்கத்துக்கு தாகன்று உன்னிடத்தில் கேட்கிறவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தேன். ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொண்டு திருப்பார். இந்த ஜீவ தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், தண்ணீர் எடுக்க அந்த அந்த பெண் அந்த இயேசுவை சந்தித்தார். அந்த யாக்கோபின் கிணற்றண்டில அன்றைக்கு இயேசு அவரிடத்தில் தாகத்துக்கு தாகத்து கேட்டார். பாருங்கள், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஆவியானவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆவியானவரை நாங்கள் உயர்விக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அபிஷேகத்தில நிறைந்தவர்களாக நாங்கள் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து அந்த பலத்தோடு நாங்கள் வாழுகிறவர்களாக எங்களை காட்டுகிறார். ஆவியில நடக்க வைக்கிறார். இந்த சரீரத்தை பிரகாரம் நடக்காதபடி எங்களுக்கு உதவி செய்கிறார். யோவான் 7-38 நாங்கள் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரோட நதிகளோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில விளக்கிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிரப்புகிறவராக இருக்கிறார். ஜீவ தண்ணீராக, நீர் ஊற்றாக பரிசுத்த ஆவியானவர் தாகமுள்ளவர் ஒவ்வொருவர் மேலும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் தாகமுள்ளவனுமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். நாங்கள் 1 சாமுவேல் 12-14 பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 12-14, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், ஆவியானவருக்கு அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீங்களும் உங்கள் ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். யோசனையை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 39-30
பாருங்கள் அவன் பாருங்கள் அவன் இப்படியாக இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் வாழ்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். அப்படியாக அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்தது நிமித்தம் அவன் உயர்த்தப்பட்டதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் இன்றைக்கு ரோமன் 6:15 வசனத்தில நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது. சிலர் இன்றைக்கு சில சபைகளில இயேசு நாங்கள் பாவம் செய்யலாம், கிருபையை இயேசு தந்திருக்கிறார், மன்னிப்பை தருவார் என்று. அப்படி அல்ல. நாங்கள் கிருபை இன்னைக்கு கிருபையை பிரசங்கித்து பல சபைகள் பாவத்தை செய்யலாம் என்று சொல்லி தவறாக போதிக்கிறார்கள். பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது ரோமன் 6:15 நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது. பாவம் செய்யக்கூடாது. பாவம் தான் அவர்களை பாவத்திலே கல்லறி விட்டிருக்கிறார். பழைய பாவங்களுக்கு மீண்டுமாக பாவம் செய்து அவருக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் நடந்தால் அவரது ஜீவ புத்தகத்திலிருந்து எழுதின பெயரை திருக்கி போடுகிறவராக இருக்கிறார். அதனால நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுத்தருகிறார். பாருங்கள், நாங்கள் ரோமர் 6:6 வசனத்தில மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அது ஆவியின் சிந்தையாக இருக்கிறது. எங்களுடைய சரீரமும் ஆத்துமாவும் சேர்ந்து செயல்படும் பொழுது அது மாம்ச சிந்தையாக இருக்கிறது. இது உலக பிரசாரமான மக்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். அவர்கள் ஆத்துமாவும் ஆத்துமா துக்கம் வரும், அவர்களுக்கு ஆத்துமாவில் கவனம் வரும், கண்ணீரோடு வாழுவார்கள். எங்களுக்கு நாங்கள் ஆவியோடும் அவருடைய பரிசுத்த ஆவி எங்களுடைய தேவன் அந்த ஆவியோடு இணைந்து வாழும் பொழுது நாங்கள் தேவனுக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்ய மாட்டோம். இதனால எங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தையும் எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்தில அந்த நாட்டில வாழும் பொழுது அந்த நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கு வேலை செய்கிற அது இடங்களில அந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி நடக்க வேண்டும். ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு நாங்கள் அவர்களை எதிர்த்தால் அவர்களோடு போராட வேண்டி வரும். சொல்லுகிறார், எனக்குத்தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது, ஏன் அவர்களை எதிர்க்காதே? நான் தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய தேவனாக இருக்கிறார். இப்படியாக தன்னிடத்தில் அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் மனிதர்களோடு போய் போராடாமல் தன்னிடத்தில் அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாக ரோமர் 13:1 வசனத்துல சொல்லுகிறார். நாங்கள் ரோமர் 13:2 வசனத்திலேயும் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுடைய ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். எதிர்த்து நிற்கும் பொழுது உலக அதிகாரிகளுக்கு நாங்கள் எதிர்த்திருக்கும் பொழுது ஒரு ஆக்கினை வரும், பிரச்சனை வரும். அவர்கள் தங்களுடைய தீமைகளை பிசாசுகளுக்கு கூடாக கட்டவிழ்த்து விடுவார்கள். அதனால நாங்கள் எதிர்த்து நிற்காமல் அந்த இடத்துல தேவனிடத்துல ஜெபம் பண்ணி தேவனிடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்து விட வேண்டும். அவர் அந்த இடத்துல அந்த இப்படியான அதிகாரிகளை அவர் கேண்டில் பண்ணுகிறவனாக இருக்கிறார். சமாதானமாக கேண்டில் பண்ணுகிறவனாக தேவன் இருக்கிறார். அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் அக்கிரமத்துல பாவத்துல வாழ்ந்த எங்களை இன்றைக்கு அபிஷேகத்தை தந்து அந்த பாவ வாழ்வில் இருந்து எங்களை உயிர்ப்பித்தார். இப்பொழுது வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறகுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பிசாசு பிடியில ஆகாயத்தில் இருக்கின்ற இந்த பிசாசின் பிடிகள் பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகளின் அதிகாரத்தில நாங்கள் இப்படியாக தவறு செய்கிறவர்களாக வாழ்ந்தோம். இயேசு எங்களை மறுபடியும் பிறக்க வைத்து அது தவறு, அது பிசாசு கிரிகைகளை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு கற்று தந்து இயேசுவின் நீதியை எங்களுக்கு தந்திருக்கிறார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. பாருங்கள், தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியோடு உறவாட வேண்டும், பேச வேண்டும். அவரோடு ஆழ்த்தங்கள் உள்ளவர். எங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் அவர் பேசுகிற தெய்வம். இருந்து பேசுவார், வார்த்தையூடாக பேசுவார். சில காரியங்களை தடுப்பார். நாங்கள் செய்யாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல போகப்படுவதை தடுத்து நிறுத்தி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எங்களுக்கு எல்லாம் வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி எங்களுக்கு இல்ல, வாசமாயிருக்கிறது. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஒவ்வொருவரும் ஆலயம். இந்த ஆலயங்கள் உலகத்தில கூடப்பட்டது சரியாக வருகிறது. நாங்கள் தான் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம். அப்படியாக 1 கொரிந்தியர் 6:17 பார்க்கும் பொழுது, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். தேவனோடு இணைந்து உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும் பொழுது அதோட சந்தோஷத்தை தருகிறது. பரலோக சந்தோஷத்தை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைந்து அந்த மெய்யான சந்தோஷத்தை, பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் எபேசியர் 1:3 பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் ஆவி உள்ளவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் எல்லாருக்கும் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். அது சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை இவ்வாறு பெற்றுக் கொள்ள முடியும். அவர்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்காகத்தான் கிறிஸ்து உங்களுடைய தேசங்களுக்கு வேண்டும். பரலோகம் இந்த உலகத்தை உருவாக்குகிற தேவன் இருக்கிற இடம்தான் பரலோகம். இயேசு இருக்கிற இடம்தான் பரலோகம். ஆவிக்குரிய உலகமாக பரலோகம் இருக்கிறது. அங்கிருந்து எங்களுக்கு ஆவியை, அவருடைய பரிசுத்தாவியை பெற்ற எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் அவர் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படுது. உங்களுடைய தேசம், உங்களுடைய வீடு, உங்களுடைய பட்டணம் எல்லாம் நட்புட சாலைகளாக மாறி ஒரு சமாதானமாக வாழ்கிற வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சாலமோன் ராஜ்யத்துல எல்லா மக்களும் தேவைகளுக்கு அதிகமாக
அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நல்ல ராஜா, கிறிஸ்தவ ராஜா ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வாதமாக மாறும். அந்த இடத்துல மக்கள் அதிக அளவு மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறும். எபேசியர் 4:30 வசனத்திலேயும் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து பேசுவார். வார்த்தையினூடாக அவர் பேசுவார். பாருங்கள், இப்ப தேவர்களோடு பேசுவது போல பாருங்க, பழைய பாட்டு காலத்துல தேவன் மோசையை கூப்பிட்டார். மோசே என்று கூப்பிட்டு பேசினார். இப்படியாக தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமி என்று சொல்லி பாருங்கள், அவர் மகனை கத்தியை நீட்டும் பொழுது பேசினார். எங்களுக்கு அது தேவன் எங்களுக்கு வாசம் செய்து எங்களுக்கு இருந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவரை நாங்கள் தூக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நண்பராகிவிட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் அவரோடு பேச வேண்டும், அவரை வரவேற்க வேண்டும். அப்படியாக அவர் எங்களோடு நண்பராக மாறிவிடுவார். காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஊழியத்தை நாங்கள் ஒரு எழுப்புதலை காண பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கொடுக்கும் பொழுது லூக்கா 3:22 வசனத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாமல் போது அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்கள், புறா அவர் மேல இறங்கி என்னுடைய நேசகுமாரன் உங்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்று பேசினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 12:49 வசனத்திலேயும் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே அக்கி எரிய வேண்டும் என்று விரும்புகிறபடியான பரிசுத்த ஆவி அக்கினியை அவர் போட்டார். பாருங்கள், இப்படியாக ரோமர் 8:14 வசனத்திலேயும் மேலும் ஒவ்வொருவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் யோவான் 16:8 வசனத்திலேயும் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து நடத்துவார். பாவம் பொல்லாதது, நோயை கொடியது, நரகத்துக்கு இழுத்து நித்திய நிம்மதிக்கு கொண்டு போகிறது. அதனால இந்த பாவத்தை வெறுக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நீதி, இயேசுதான் நீதி, நியாய தீர்ப்பு பைபிள் தான் நியாய தீர்ப்பு புத்தகமாயிருக்கிறது. அந்த புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொண்டதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும். 1 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்க பிசாசுதான் உலகத்தின் அதிபதி. பல கிறிஸ்தவர்களுக்கு தெரிவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி தீமை செய்கிறவன் பிசாசு. அதனால்தான் அவனுக்கு இயேசு அந்த அதிகாரத்தை இழந்து பிசாசிடத்தில் கொடுத்து விட்டார். அதனால்தான் இயேசு இந்த உலகத்துல பிறக்கப்படுத்தி கூட இயேசுவை சோதித்தவனாக அவர்களும் பார்த்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3:6 வசனத்தில மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், அது எங்களுக்கு ஆத்மாவும் சரீரமும் இணைந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து மறுபடியும் பிறக்கும் பொழுது எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து செயல்படுகிறது. இது வேதாகமத்தை வாசிக்க, தியானிக்க எங்களுக்கு பலன் தருகிறது. நாங்கள் அதற்கு முன்பாக இந்த வேதாகமத்தை வாசிப்பது எங்களுக்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. அந்த அபிஷேகத்தினால் நிறைந்து ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அந்த ஆவி
அந்த ஆவியில எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. இன்னைக்கு இப்ப மறுமையில இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அது எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் நாங்கள் ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார்கள். எங்களுடைய இருதயங்களை எங்களுக்கு தேவனுக்கு தெரியும். நாங்கள் உலகத்தின்படி வாழுகிறோமா, தேவனுக்கு பிரியமாக வாழுகிறோமா என்பதை இந்த ஆவியினால தேவன் ஆவியானவர் அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அப்பொழுது கண்ணுவீர்கள், தட்டுகள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாங்கள் லூக்கா 11:11 உங்களின் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடத்தில் அப்பத்தை கேட்டால், பாருங்கள், நாங்கள் அப்பத்தை கேட்கும் பொழுது இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பார்களாம். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பார்களா இந்த உலகத்து அப்பாக்கள்? அல்லது முட்டியை தன்னுடைய பிள்ளை தகப்பனிடத்தில் கேட்டால் அவருக்கு தேளை கொடுப்பார்களா? உங்களின் தகப்பனாயிருக்கிற அபிஷேகத்தை பெற்று எங்களுடைய ஒன்றாக மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். உங்களின் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடத்தின்படியாக தேவன் பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படியாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படியாக அவருக்கு கீழே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வல்லவரே நன்றி, வாக்கு மாறாதவரே நன்றி. துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வழங்குகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. உனக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் வான பெரிய காரியங்கள் செய்யுவார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்க பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவர் என்னையும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நானும் நீங்களும் தேவனுக்கு ஒரு எழுப்புதலை காண பெரிய காரியங்களை செய்ய அவர் எங்களுக்கு அழைத்திருக்கிறார். விசுவாசமும் குறைவானதோ அதிசயம் செய்வார். கலங்காதவர்களால் செய்ய முடியாது, இந்த மாம்சத்தினால் செய்ய முடியாது. அவர் எங்களுக்கு இருப்பதனால, அவர் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்கிற வெள்ளத்தை அவர் தந்தைகளை நடத்துகிறவர்களாக இருக்கிறார். சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. சுற்றத்தார் இயேசுவை நேசிக்கிற நிமித்தம் பல சுற்றத்தார்கள் எதிர்ப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உலக சிற்றின்பங்கள், உலகத்தில் அவர்களுக்கு பஞ்சதிகம். தேவன் சொல்கிறார், இந்த உலகத்தின் இச்சைகளின் ஒரு நாள் ஒழிந்து போகும், அவரோடு வாழ்கிற வாழ்வுதான் மதுரமான வாழ்வு. மதுரமான வாழ்வு
கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, இவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. இப்படியான ஒரு தேவன் நான் உங்களுடைய தேவன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, கேளுங்கள், என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள். உங்களுடைய ராஜ்யத்துல உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. அந்த சமாதானமான ராஜ்யம், சந்தோஷமாக வாழுகிற ராஜ்யம், நீர் எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிற ராஜ்யம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சி வர வேண்டும். அதன் பின்பு நித்தியமாக நம்மோடு வாழுகிற வாழ்வை இந்த 5 கண்டங்களில் உள்ள மக்களும் யார் யார் உண்மையோடு சுத்த இருதயத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக உம்மிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காக வைக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய இருதயத்துல பாவம் பொல்லாதது. இந்த பாவத்துக்காக ஆதாமுபாலை வஞ்சித்த பாவம், இன்றைக்கு மனுக்குலத்தை வஞ்சிக்கிற பாவம், அந்த பாவத்திலே இருந்து அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசுதான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் மூலமாக அந்த நுகங்கள் முறிக்கப்பட்ட அடிமைத்தன ஆவிகள், பொல்லாத ஆவிகள், துரைத்தின ஆவிகள், அதிகாரம் உள்ள ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளை உம்முடைய ஆவியானவர் மூலமாக கட்டி ஜெபிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய தூதன் அந்த ஆவியானவர்களை, பொல்லாத ஆவிகளை துரத்துவானாக. இந்த மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தரே, ஆவியானவர் எங்கும் விடுதலை உம்முடைய ஆவியானவர் மூலமாக அவர்களுடைய பாவ சாப பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உடைய பிள்ளையாக வருவதை ஏற்றுக் கொள்வீராக. இந்த கடைசி கால அபிஷேகத்தை அவர்கள் தப்பாமல் பெற்றுக் கொண்டு உமக்காக கூட ஒவ்வொரு மக்களுக்காக, விசேடமாக தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த கண்டங்களில் வாழுகிறார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் யாவருக்கும் ஒன்றான வைத்தவனாக இருக்கிற இந்த உலகத்தின் சொந்தக்காரனே, பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று உங்களுடைய ராஜ்யத்தில நித்தியமாக வாழ்கிற வாழ்வை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியினால இந்த நேரத்தில ஒவ்வொருவரை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. உங்களுடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போவதாக, துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, விக்கிர ஆராதனைகள், வீசித்தனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பரலோக ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற மக்களையும், புதிய மக்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்தில் எழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களுக்கு தேவ செய்திய வார்த்தையின் ஆழத்தை, சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். வெளிச்சம் உங்களுக்குள்ள வெளிச்சமாக வந்தது. ஆமேன். அருமையான பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் என்ன செய்வார், எப்படியாக அங்கே அப்போஸ்தலர்கள் கூடி ஒருமனப்பட்டு இருந்த வேளை அங்கே பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்துணர்த்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைய நாட்கள் எங்களை பரிசுத்த ஆவியானவர் அவசியம் என்பதை குறித்தும், உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்பதை எங்கள் ஆழமான சத்தியத்துக்கூடாக அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்து ஜெபித்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும், எங்கள் குடும்பத்தையும், ஊழியங்களையும், உங்கள் சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக.